சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். 14வது திருவிளையாடல் புராணம். தேவர்கோனின் முடிமீது வலை எறிதல். தேவர்கோன் முன்னாடி திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தோம். கடலை வற்றச் செய்தார். உக்கிரவர்மன் அதையும் முறியடிச்சிட்டார். இப்போ அடுத்து தேவர்கோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது நம்ம பாண்டிய நாட்டை தாக்கணும். எப்படி தாக்கலாம்? தனியாக பாண்டிய நாட்டை மட்டும் தாக்கினா என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக நம்மளை முறியடிச்சிடுறாங்க. ஒட்டுமொத்தமாக பண்ணுவோன்ட்டு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு 3 நாட்டுக்குமே மழையே கிடையாது இல்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டார். யார்? இந்திரன். இந்த 3 நாட்டு மன்னர்களும் மழை இல்லை, எல்லாம் ஊரே வத்தி போச்சு, தண்ணி இல்லை. தண்ணி இல்லாதனால செங்கோல் எப்படி நல்லா நடத்த முடியுமா? முடியாது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி இல்லாதனால எல்லாமே வத்தி போனனால மக்கள் அனைவரும் கஷ்டப்படுறாங்க. இதனால் முடிவு பண்ணி சேர மன்னரும் சோழ மன்னரும் பாண்டிய நாட்டுக்கு வராங்க. வந்து உக்கிரவர்மனை பார்க்குறாங்க. இப்படி எங்கள் ஊரில் மழையே இல்லைங்க, மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்க. எங்கள் ஊர்லேயுமே மழை பெய்யலை, என்ன பண்ணலாம்? சரிம்மா, 3 பேருமே அகத்திய மாமுனியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பொதிகை மலையில் இருக்கக்கூடிய மாமுனி அகத்திய முனியை போய் பார்க்குறாங்க. அகத்தியர் இதுக்கு காரணம் தேவர் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய சூழ்ச்சினால தான் இப்போ உங்களுக்கு மழை இல்லாமல் இருக்குது, கிரகநிலைகள் மாறி இருக்குது. நீங்கள் தேவர் உலகத்துக்கு போய் இதை நீங்கள் தேவேந்திரனை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். 3 மன்னர்களும் கேட்குறாங்க, நம்ம மானுட பிறவி மன்னர் தான், இருந்தாலும் எப்படி தேவர் உலகத்துக்கு போக முடியும்? முடியாதே, கஷ்டமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு இருக்குது, ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா சோமவார விரதம் இருங்க. சோமவார விரதமா? அது எப்படி இருக்கிறது தெரியலையே அப்படின்னு கேட்குறாங்க 3 பேரும். திங்கட்கிழமை சோமவாரம் அந்த நாட்களில் பாண்டிய நாட்டில் பண்ணுங்க, இன்னும் சிறப்பு. விரதம் இருங்க, சோமசுந்தரனை வழிபட்டு விரதம் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சோமம் அப்படின்னா அம்மையப்பருடன் கூடிய நிலை, சிவனும் சக்தியும் இணைந்த நிலை பேர் தான் சோமம். அந்த சோமவார விரதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் எதெல்லாம் முடியாது, இது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை காரியங்களையுமே நிகழ்த்தி தரக்கூடியது சோமவார விரதம். இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிங்க, பாண்டிய நாட்டில் கடைப்பிடிங்க, உங்களுக்கு சீக்கிரமே நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அகத்திய மாமுனி. இதை கேட்ட சேர சோழ பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த விரதத்தில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அமாவாசையுடன் கூடிய சோமவார விரதம் 100 சோமவார விரதங்களுக்கு சமம். அதனால் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஷயங்கள் எல்லாமே அகத்திய முனிவரிடம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வராங்க பாண்டிய நாட்டுக்கு. வந்தவங்க பொற்றாமரை குளத்துக்கு போகிறாங்க, நேராக நீராடுறாங்க. அங்கே இருக்க சோமசுந்தர கடவுளை போய் வணங்குறாங்க. அவருடைய அழகை பார்த்தாவே நமக்கு வேறு எதுவுமே கேட்க தோணாது. அவ்வளோ அழகான சோமசுந்தர கடவுள் அவரை போய் சுந்தர பாண்டியனாராங்க, அவர் தானே. அவரை போய் நல்லா வணங்கிடுறாங்க, விரதத்தை மேற்கொள்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு தேவர் உலகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி பிறக்குது. சிவபெருமானை காட்டிட்டார். 3 பேரும் போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு இந்திரன். தெரிஞ்சுக்கிட்டவர் உடனே, நான் தான் உங்களுக்கெல்லாம் மழை வரக்கூடாது, தண்ணி கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண ஆளே நான். இப்போ என்கிட்ட அதுக்கான நெறிமுறைகள் என்ன, எங்களுக்கு தண்ணி கிடைக்கணும், என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு என்கிட்டயே வரீங்களா அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி வரக்கூடிய 3 சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு தன்னை விட தாழ்வான அரியணைகளை போட்டு வைக்கிறார். இது ரொம்ப தப்பு இல்லையா? போகிறாங்க 3 பேருமே, சேர சோழ பாண்டியரா, உக்கிரவர்மன் பாண்டியனும் போகிறாரு. இவங்க 3 பேரும் போன உடனே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த தாழ்வான அரியணையில் 2 பேருமே உட்காராங்க. யாருன்னா சேர மன்னனும் சோழ மன்னனும் உட்காராங்க. பாண்டியரை உட்காரல. ஏன்னா மதுரைக்காரரு ரொம்ப ரோஷம் இருக்கும் இல்லையா, உட்காரல. ஏன்? தெரிஞ்சுக்கிட்டார் தன்னை அவமானப்படுத்துகிறான், எப்படி நான் அந்த இடத்துல போக முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்திரனுக்கு பக்கத்தில் போய் அந்த அரியணையில் ஏறி உட்காந்துட்டார். உடனே இந்திரன் ரொம்ப, என்னடா நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என் பக்கத்தில் இங்கே உட்காந்துட்டாரே, எனக்கு இணையாக உட்காந்துட்டாரேன்ட்டு இந்திரனுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு விளைவு ஏற்படுது. உடனே இந்திரன் பாண்டியனை பார்க்கவே இல்லை. சேர மன்னனையும் சோழ மன்னனையும் பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. 2 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் தண்ணியே இல்லை, எங்கள் நாட்டில் தண்ணி இல்லை, மழை பெய்யணும், மேகம் மும்மாறி பொழியணும், அதுக்கு வேண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட இந்திரன் சரி, இனிமேல் உங்களுக்கு உங்கள் நாட்டில் மழை பொழியும்,
சென்று வாருங்கள் அப்படின்னு பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். பாண்டியன் கிட்ட என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. பாண்டியனார் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. உக்கிரவர்மன் சுந்தரேசரின் மகர் இல்லையா, பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கும் ஏதாவது பரிசு கொடுத்து அனுப்பணும்ல, அதனால் அவருக்கு ஒரு பெரிய முத்து மணி மாலை ஒன்று கொடுக்குறாரு. அது எப்படின்னா சாதாரண முத்து மாலை இல்லை, அது 10 பேர் தான் அந்த மாலையை சுமக்க முடியும், தனி ஒருவரால் சுமக்கவே முடியாது. நம்ம ஊர்லேயே பெரிய ரோஜாப்பூ மாலை இருக்கும், அதை 10 பேர் 20 பேர் தூக்கிட்டு வருவாங்க, அதை போட மாட்டாங்க, சும்மா காமிச்சிட்டு வச்சுருவாங்க. இங்கே வந்து முத்து மாலையை போடுறதுக்கே கொண்டு வராங்க. அந்த முத்து மாலையை தாங்க முடியுமா? அதை போட்டாவே தன்னுடைய பலம் பாதியாக குறைஞ்சிரும். அதுதான் அந்த முத்து மாலையினுடைய தன்மை. 10 பேர் தூக்கிட்டு வரதை பார்த்துட்டார் உக்கிரவர்மன். ஈஸியாக அப்படி அழகாக வாங்கி மாட்டிக்கிட்டார், போட்டுக்கிட்டார். உடனே இந்திரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னடா அது இவ்வளோ பெரிய முத்து மாலையை சாதாரணமாக மாட்டிக்கிட்டாரு தன்னோட கழுத்தில் அப்படின்னு யோசிக்கிறார். சரி, நீங்கள் வந்த காரணம் என்ன பாண்டியரே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உன்னை சும்மா பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ சேர நாட்டில் மழை பெய்யுது, சோழ நாட்டில் மழை பெய்யுது, பாண்டிய நாட்டில் மழை இல்லை, மக்கள் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இங்கே போகும் இல்லையா, அது மாதிரி பாண்டியர் உக்கிரவர்ம பாண்டியர் என்ன பண்ணுறாருன்னா வேட்டையாடலான்ட்டு பொதிகை மலைக்கு போகிறாரு. பொதிகை மலையில் போகும்போது அங்கே இந்திரனுடைய மேக தேவதைகள் போயிட்டுருக்காங்க. கால மேகம் இதெல்லாம் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதை போகிறத பார்த்த உக்கிரவர்மன் என்ன பண்ணார்னா, பாண்டிய நாட்டு மேலே மேகம் போகுதுல்ல, அப்போ என்னுடைய நாட்டை தாண்டி தானே போகுது, அப்போ அதை நான் வந்து சிறைப்பிடிக்கிறேன்னு சிறைப்பிடிச்சு வச்சிட்டார். தன்னோட நாட்டில் சிறைப்பிடிச்சு வச்சிட்டாரு அந்த மேகங்களை, இந்திரனுடைய மேகங்கள். அந்த மேகங்களை வச்ச உடனே இதை தெரிஞ்சுக்கிட்டாரு இந்திரன். தெரிஞ்சுக்கிட்ட இந்திரனுக்கு வந்து திடீர்னு பயங்கர கோபம் வருது. எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மேக தேவதைகள் எல்லாம் எப்படி இவர் வந்து சிறையில் தன்னுடைய சிறையில் அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரும் படை ஒன்று திரட்டுறாரு. போய் பாண்டிய நாட்டோட மோத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. பெரிய படைகள், யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் கிளம்புது. இதை பார்த்துட்ட பாண்டியருடைய படைகளும் தயாராகிடுச்சு. இவர்கிட்டையும் எல்லா வீரமான படைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பலமான படைகள், உக்கிரவர்மனிடம் இருக்கக்கூடிய படைகள் எல்லாம். இவங்களும் தயாராகிட்டாங்க. போர் நடக்க போகுது. பாதி தூரம் வந்த உடனே இந்திரனுக்கு தோணுது, ஐயோ ஏற்கனவே பெரிய முத்து மாலையை சாதாரணமாக போட்டுக்கிட்டாரு, அப்புறம் வேலின் நுனியால் பெரிய கடலையே வற்ற செய்தார். இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய படையை எடுத்துகிட்டு போகிறேனே, இதை சரியா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போருக்கு வந்துட்டார் பாண்டிய நாட்டுக்கு. 2 தரப்பினரும் பயங்கரமாக போர் புரிகிறாங்க. நிறைய காலாட்படைகள் எல்லாமே தோற்று போகுது. இந்திரனுடைய படைகள் எல்லாம் பாண்டியரின் படைகள் இடத்துல தோற்று போகுது. தோற்று போனோடனே இந்திரனுக்கு ஒரு பயம் வருது. சரி, தன்னுடைய வஜ்ராயுதத்தை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறார். எடுத்து அதோட போர் செய்யும்போது உக்கிரவர்மனுடைய வாள் இருக்கு இல்லையா, அந்த வாளால் அந்த வஜ்ராயுதத்தையே உடைச்சிட்டார். உடைச்ச உடனே இந்திரனுக்கு இன்னொரு பயம். ஆஹா, இன்னும் பயங்கரமான போரா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே பின்வாங்கிட்டு பேசாமல் போயிருக்கலாம்ல, போகலை. மீண்டும் படையை எழுப்பி திரும்பவும் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கார். அந்த போரில் மறுபடியும் தன்னுடைய வாளால் இந்திரனுடைய மணி முடியையே தகர்த்துட்டார் உக்கிரவர்மன். தகர்த்த உடனே இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இந்திரலோகத்தில் ஒளிஞ்சிட்டார். என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய பயம் வருது. சரி, நம்ம வந்து இதுக்கு மேலே போரெல்லாம் பண்ணி அந்த தேவதைகள் மேகங்களை வந்து நம்ம வந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருமுகத்தை அனுப்புகிறாரு. திருமுகம் அப்படிங்கிறது வந்து பனை ஓலை மாதிரி, பனை ஓலையெல்லாம் வரதுக்கு முந்தான காலம் இல்லையா, அப்போ அது பேர் திருமுகம். அதில் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி என்னுடைய தேவதைகள் மேக தேவதைகள் எல்லாம் திரும்ப எனக்கு அனுப்பி வைங்க, நான் வந்து உங்களோட நாட்டில் மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். இந்த மடலை படித்து பார்த்த உடனே பாண்டியன் மன்னனுக்கு வந்து நம்பிக்கை வரல. ஏன்னா நம்பிக்கைக்கு உரியவர் அல்ல இந்திரன் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இவருக்கு நம்பிக்கையே இல்லை. இவருடைய முகத்தை பார்த்த உடனே அந்த ஓலை கொண்டு வந்த ஏக வீரன் அப்படிங்கிற ஒற்றையால் தெரிஞ்சுக்கிட்டார். ஓ சரி, நான் வந்து உங்களுடைய ஐயத்தை வந்து நான் போக்குறேன், நான் வந்து வேல் வீரன் தான், இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவன் தான், நான் உங்களுக்கான அந்த
உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக மேகம் மழை பெய்ய வைப்பார் இந்திரன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. அதனால் மேகங்களை அந்த தேவதைகளை வந்து விடுவிச்சு விடுறாரு உக்கிரபாண்டியன். இப்போது அந்த மேக தேவதைகள் போனதுக்கப்புறமா மழை பெய்யுது, மும்மாரி பெய்யுது, பாண்டிய நாடு திரும்பவும் செழிப்புறுது. இந்திரன் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணி என்ன பண்ணினாலுமே இதுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரியானது எல்லாமே சுந்தரபாண்டியனார் வந்து எப்போ அவருக்கு மணிமுடி கொடுத்தாரோ அப்போவே உக்கிரபாண்டியனுக்கு கொடுத்துட்டாரு. வேல், வாள், செண்டு, இது எல்லாமே. எவ்வளோ நல்ல அப்பா, எவ்வளோ நல்ல ராஜா, எவ்வளோ நல்ல மன்னராக இருந்திருக்காரு இல்லை? அருமையான கதை. அடுத்து திருவிளையாடல் புராணம் 14 சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.